ஹாய், நான் தான் உங்க கோபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பர்முடா ட்ரையாங்கிள். பர்முடா ட்ரையாங்கிள்னா என்ன? அங்க சுத்தி நடக்கிற அமானுஷம் என்ன நடக்குது? இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ அந்த அந்த பக்கமா போற கப்பலோ, ஃப்ளைட்டோ, அங்க போற எல்லாமே காணாம போயிடுது. அது எப்படி மர்மமா போகுது? அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பர்முடா ட்ரையாங்கிள்னா என்ன? அது ஏன் அப்படி நடக்குது? அதான் இப்போ பார்க்குறோம். இப்போ பர்முடா ட்ரையாங்கிள் வந்து எங்க இருக்குன்னா, அட்லாண்டிக் ஓஷன். அங்க அமெரிக்கா கிட்ட இருக்கிற அட்லாண்டிக் ஓஷன்ல ஒரு முக்கோண வடிவத்துல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா, இங்க பர்முடா, புளோரிடா, போர்ட்ரிகோ இது இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிறதுனால நம்ம வந்து சொல்றோம் இது பர்முடா ட்ரையாங்கிள். இது பெரிய பெரிய கடல் பகுதியில இருக்கு. இங்க போற ஷிப்போ கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஷிப்பு, 75க்கும் மேற்பட்ட பிளைன் இதெல்லாம் வந்து இங்க போய் திரும்ப வரவே இல்லை. இப்போ வந்து கிறிஸ்டபர் கொலம்பஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கிறிஸ்டபர் கொலம்பஸ் எல்லாருக்குமே தெரியும். அவர் இந்த இடத்துல பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது, அதாவது அந்த அந்த கடல்ல போயிட்டு இருக்கும்போது அவரோட அந்த காம்பஸ் இருக்குல்ல, அது கூட அந்த இடத்துல ஒர்க் ஆகலைன்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல அவர் போய்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து வானத்துல ஒரு தீ பந்தம் மாரி, அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் தீவு இது எடுத்திருப்பாங்களா, அது மாரி ஒரு நெருப்பு வானத்துக்கு கடல்ல வானத்துல வந்து நெருப்பா தெரிகிற மாரி அவரோட நோட்ல அவர் எழுதியிருக்காரு. சரி, இது எப்போ தெரிய வந்ததுன்னா 1945ல யூஎஸோட ஃப்ளைட் வந்து இந்த பர்முடா ட்ரையாங்கிள் மேல பறந்துகிட்டு இருந்தது. அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளைட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ரேடியோ சிக்னலும் கட் ஆயிட்டு, அங்க ஒரு கடைசியா அந்த பைலட் சொன்னது, எவ்ரி திங்ஸ் இஸ் லுக் லைக் ஏ டஸ் நாட் ஏ வாட். இதை சொன்ன உடனே அங்க இருந்த கான்டாக்ட் மட்டும் கட் ஆயிட்டு, அதாவது இங்க இருந்து கீழே இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த நேவிக்காரங்களுக்கு அவங்களோட தொடர்புக கொள்ள முடியல. இதை கேட்ட உடனே அந்த கான்டாக்ட் மொத்தமா கட் ஆயிட்டு, இதை கேட்ட உடனே இந்த யூஎஸ்ஏயோட நேவி ஆர்மி வந்து ரெஸ்கியூ ஃப்ளைட்டை அனுப்ப போனாங்க. அதுவும் காணாம போயிட்டீங்க. யூஎஸ்எஸ் வந்து சைக்ளோப்ஸ்னு ஒரு ஒரு மிகப்பெரிய ஷிப்பு. கிட்டத்தட்ட 306 பேர் அங்க அந்த ஷிப்ல இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அது எப்படின்னா, இப்போ அது பிரேசிலோட ஷிப் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு போற அந்த ஷிப்புல வந்து ஃபுல்லா அதுல வந்து இரும்பு அதெல்லாம் ஏத்திட்டு, இது வந்து ஆர்மி ஷிப் கிடையாது. இது வந்து நார்மலா பொருட்கள்லாம் ஏத்திட்டு போற ஒரு இரும்பு ஏத்திட்டு போற ஒரு ஷிப். இந்த ஷிப்பு போயிட்டு இருக்கும்போது இதுவுமே போய் அங்க மிஸ்டீரியா மறைஞ்சிட்டது. அது எப்படி மறைஞ்சதுன்னு தெரியல. 1881ல இன்னொரு கப்பலும் அந்த வழியா போகுது. அந்த கடல் பகுதியில போயிட்டு இருக்கும்போது அந்த கப்பலும் மர்மமான முறையில மறைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் 2 ஏரோப்ளைன் போகுது. அதோட பேரு ஸ்டார் டைகர், ஸ்டார் ஏரியல். அந்த பிளைனும் எப்படி மர்மமா போனதுன்னே இன்ன வரையும் தெரியல. அது கிட்டத்தட்ட பேசஞ்சர் பிளைன் 2மே. அதுவும் எப்படி காணாம போனதுன்னே தெரியல. இந்த இடம் ஒரு பெரிய மிஸ்ட்ரியாவே இருக்கு. இங்க சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல மேக்னெட்டிக் அனாமலி இருக்கிறதுனால இங்க காம்பஸ் கூட ஒழுங்கா ஒர்க் ஆகாதுன்னு சொல்றாங்க. இதனாலதான் அந்த கொலம்பஸ் போகும்போதும் காம்பஸ் சரியா ஒர்க் ஆகும். இன்னொரு தேரி என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஒரு வே ஆஃப் கேஸ் வந்து வெளில வருது, கடலுக்கு அடியிலேருந்து வெளில வருதுன்னு சொல்றாங்க. அந்த கேஸ் எப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த கேஸ் வர்றதுனால தண்ணியோட டென்சிட்டி வந்து கம்மியாகி உள்ள உள்ள போற மாதிரி இருக்கும். இதுல எப்படி வந்து கப்பல் வந்தாலும் தண்ணி வந்து கீழே போறதுனால அலைகள் வந்து சுத்தி மேலே வரும். மேலே வர்றதுனால இது எவ்வளவு பெரிய கப்பலா இருந்தாலும் டெஸ்ட்ராய் பண்ணிடும். சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் கான்ஸ்பிரசி தெரியும் இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இது என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல வந்து ஏலியன்ஸ் வந்து இருக்கு, அதனாலதான் இங்க உள்ள ஃபிளைட்லாம் கிராஷ் ஆகுது, வர ஷிப்பெல்லாம் எல்லாம் கிராஷ் ஆகிடுது, எங்க போகுதுன்னே தெரியாம இருக்கு. அங்க சுத்தி உள்ள மக்கள்கள்லாம் இது அந்த ஒரு ஒரு நம்பிக்கையாவே இருக்காங்க, இது இந்த இடத்துக்கு போனா இது மாரி ஆயிடும், ஏலியன்ஸ் இருக்கா இல்லை என்ன இருக்கு இந்த இடத்துல அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அவங்களாம் இது ஏலியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கமான பீப்புள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து அட்லாண்டிஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்க தான் வந்து
வர ஷிப்பையும் பிளைன்லேயும் வந்து இழுத்துறாங்க, உள்ள இழுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, சில இடத்துல வந்து நம்ம மார்வல் படம்லாம் பார்த்துருப்போம், அவெஞ்சர்ஸ்லாம் பார்த்துருப்போம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸுக்கு போவாங்க. அதாவது மல்டிவர்ஸ், நம்ம தெளிவாக சொல்லணும்னா மல்டிவர்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்குது இந்த இடம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மளோட டெக்னாலஜி டெவலப் வந்து அதிகமாகிட்டு, இப்போ ஜிபிஎஸ் இருக்குது, சேட்டிலைட் மேப் இருக்குது, அப்புறம் வந்து வெதர் மேப் இருக்குது. இது மாதிரி இருக்கிறதுனால அந்த பர்முடா ட்ரையாங்கிளில் ஆக்சிடெண்ட் குறைஞ்சிட்டா அது இன்னுமே தெரியல. குறைஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது உண்மையாக பொய்யா இது ஒரு மர்மமாகவே இருக்குது. நீங்கள் இந்த பர்முடா ட்ரையாங்கிளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது பியூர் சயின்ஸா இல்லை வேற ஏதாவது ரகசியமா? அதை வந்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான வேறு வீடியோ வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.